இந்த மேட்சும் 4 ஓவர் கொண்ட மேட்சுங்க. ஆனையம்பட்டி வெர்சஸ் சீலையம்பட்டிங்க. ஆனையம்பட்டி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சுந்தர், நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் பேர் தெரிலங்க. ஃபஸ்ட்டு பாலே ஒரு நல்ல ஒரு பேஸுங்க, G1. ஃபஸ்ட்டு பாலே ஒரு G1ங்க. நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன் கலை. கீப்பர் தவற விட்டதுனால ஒரு ரன். இரண்டாவது பந்து நல்ல ஷாட்டுங்க, 6. கீப்பர் கேட்சை தவற இந்த ஃபீல்டர் கேட்சை தவற விட்டுருக்காங்கங்க. 6 ரன் போயிடுச்சு. மூன்றாவது பந்து எட்ஜாக இருக்குது, விக்கெட்டுங்க. போன பால் 6 கொடுத்துருந்தாலும் இந்த பால் விக்கெட் எடுத்து கம்பேக் கொடுத்துருக்காருங்க பவுலர் தினேஷ். இப்போது ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பிரவீன். இந்த பாலை கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காருங்க. இந்த பாலும் G1. ஃபஸ்ட் ஓவரோட 5வது பாலுங்க. லாஸ்ட் பாலாக போட்டிருக்காரு. ஃபீல்டர் கலெக்ட் பண்ணி த்ரோ அடிச்சிருக்காங்க. விக்கெட்டான்னு பார்ப்போம். இல்லைங்க, ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ. ஃபஸ்ட் ஓவரோட லாஸ்ட் 1 பால். ஸ்டார்ட்டில் இருந்த பந்தை கவர்ஸில் அடிச்சிருக்காரு. ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஒரு ரன் மட்டுங்க. நல்ல த்ரோங்க, நல்ல ஃபீல்டிங். ஒரு ரன் மட்டும். மொதல் ஓவர் முடிவில் ஆனையம்பட்டி அணியினர் 10 ரன்களுங்க, ஒரு விக்கெட் இழப்பிற்கு. செகண்ட் ஓவர் போடுறதுக்கு பவுலர் பிரகாஷ். டாஸ் பாலுங்க, கவர்ஸில் அடிச்சிருக்காங்க. பவுண்ட்ரி போகும். இல்லைங்க, நல்ல ஒரு ஃபீல்டிங். ரன் அவுட்டுங்க. நல்ல த்ரோ அடிச்சிருக்காங்க பேட்ஸ்மேன் கலை. விக்கெட் இழந்து வெளியே போகிறாரு. நல்ல ஒரு ஃபீல்டிங்க. போன பால் ஒரு நல்ல ரன் அவுட்டுங்க. வைட் பால். இந்த பந்து ரீபால். நல்ல ஷாட்டுங்க. வெளியே போகுமான்னு பார்ப்போம். இல்லைங்க, விக்கெட்டுங்க. நல்ல ஒரு பவுலிங். நல்லா அடித்த மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் பால் போகலை. விக்கெட். இப்போது ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் வினோத். இது வரைக்கும் நல்லா பந்து போட்டுட்ருக்காரு இந்த பால். இந்த பால் ஒரு மிஸ் டைம் ஷாட்டு தாங்க. ஃபீல்டர் மிஸ் பண்ணியிருக்காங்க. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. பேட்டிங் 2 ரன் மட்டுங்க. ஃபீல்டர் மிஸ் பண்ண காரணத்தினால 1 ரன் போக வேண்டிய பால் 2 ரன் போயிடுச்சு. லாஸ்ட்டு 3 பால்ஸ். ஸ்லாட்டில் இருந்து வந்துங்க, நல்லா அடிச்சிருக்காரு. ரைட்டில் பவுண்ட்ரி போகுமான்னு பார்ப்போம். போகலைங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங், தடுத்து போட்டிருக்காங்க. 1 ரன் மட்டும். இப்போ ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் வினோத் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். வைடுங்க. பேட்டிங்கில் நிற்கிறவங்க 2 பேருமே வினோத்துங்க. டாட் பால். பால் லோ கெப்டாக வந்துருச்சு. பேட்ஸ்மேன் இதை எதிர்பார்க்கவே இல்லை. லோ கெப்டாக வந்ததுனால இந்த பால் டாட் பால். 2வது ஓவரோட லாஸ்ட்டு 1 பால். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். எட்ஜிங்க. நல்ல ஒரு கேட்சுங்க கீப்பர்கிட்ட. விக்கெட். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 16. இப்போ நியூ பவுலர் முத்து 4 விக்கெட் இழந்திருக்காருங்க. நல்ல ஒரு பந்து. ஃபஸ்ட்டு பாலே குத்தி பால் உள்ளே வந்துச்சு. பேட்ஸ்மேன் எதிர்பார்க்கல. செகண்ட் பால். இந்த பாலும் அதே மாதிரி தாங்க, குத்தி உள்ளே வருது. லெக் பை முறையில் 1 ரன் மட்டுங்க. இப்போது ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சரவணன். நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேனுங்க. நல்ல ஒரு யார்க்கருங்க. கீப்பர் நல்லா பாலை சேவ் பண்ணிட்டாரு. விட்டுருந்தா G1 போயிருக்கும். நல்ல ஒரு கீப்பிங். பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். மிஸ் டைம் ஆகிருக்கு. கீப்பரே ஓடி போய் கலெக்ட் பண்ணிட்டாங்க. 1 ரன் மட்டுங்க. லாஸ்ட்டு 2 பந்துன்னு நினைக்கிறேன். பால் நல்லா குத்தி டேர்ன் ஆகுதுங்க. நல்லா வேகமாக டேர்ன் ஆகுதுனால பேட்ஸ்மேன் ஏமாந்துடுறாங்க. டாட் பால். அது 3வது ஓவரோட லாஸ்ட் 1 பால். நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஸ்லாட்டில் இருந்த பாலை தூக்கி அடிச்சிருக்காங்க. விக்கெட்டுங்க. 6 போகும்னு நினச்சோம். எல்லாருமே அதான் நினச்சிருப்பாங்க. ஆனால் கேட்சிங்க. 3 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 18 ரன்கள்.
இப்போ நியூ பவுலர் சங்கர். ஷார்ட் பாலை மிஸ் பண்ணியிருக்காருங்க பேட்ஸ்மேன் சரவணன். ஃபீல்டர் மிஸ் பண்ணதுனால இந்த பால் பவுண்ட்ரி போகுமான்னு பார்ப்போம். இல்லைங்க, தடுத்துட்டாங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங். ஓடி எடுக்கப்பட்ட 3 ரன் நினச்சா த்ரோ முறையில் இன்னொரு ரன்னும் ஓடி இருக்காங்கங்க. 4 ரன் ஓடியே எடுத்திருக்காங்க இந்த பாலுக்கு. நல்ல ஒரு பேட்டிங். நல்ல ஒரு பேட்டிங்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ரன்னிங்க. மொதல் பந்தே 4 ரன் ஓடியே எடுத்திருக்காங்கங்க. வைடு பாலுங்க. பால் குத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகிருக்கு. 3 பாலுங்க. 2வது பால். இந்த பாலும் வைடுங்க. கண்டினியூவாக 2 பால் வைடு போட்டிருக்காரு பவுலர் சங்கர். ஸ்லாட்டில் இருந்த பாலை மிஸ் பண்ணியிருக்காருங்க. பால் குத்தி திரும்பி இருக்கு. டாட் பால். லாஸ்ட் 4 பால்ஸ். டாட் பாலுங்க. நல்ல ஒரு லைன் அண்ட் லென்த்துங்க. டாட் பால். ஆட்டத்தோட கடைசி 3 பந்து. பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அடிச்சிருக்காருங்க. தூக்கி 6ங்க. சன்லைட் கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கிறதுனால பால் போகிறது தெரியல. மரம் வேறு நிறையா இருக்கிறதுனால அங்கே கொஞ்சம் இருட்டாக இருக்குது. யாரும் கோச்சிக்காதீங்க. 6 ரன்கள். நல்ல ஒரு ஷாட். ஆட்டத்தின் கடைசி 2 பந்துங்க. மிஸ் பண்ணிட்டாருங்க பேட்ஸ்மேன். ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு இந்த பாலை மிஸ் பண்ணதுக்கு. அடிக்க வேண்டிய பந்து அப்படின்னு பேட்ஸ்மேன் நினச்சிருக்காரு. ஆட்டத்தோட கடைசி பந்துங்க. பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அடிச்சிட்டாருங்க. தூக்கி 6. நான் முன்னாடியே சொன்னேன் இவர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன்னு. சொன்ன மாதிரி அடிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள் பேட்ஸ்மேன் சரவணனுக்கு. 4 ஓவர் முடிவில் 36 அடிச்சிருக்காங்கங்க. 37 ரன் அடித்தா சீலிம்பட்டி வின்னுங்க. $37 ரன்னுங்க டார்கெட் சேலிம்பட்டி அணியினருக்கு. இப்போ ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பிரகாஷ், நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன் முத்துங்க. ஆனையம்பட்டி அணியினருக்காக மொதல் ஓவர் போடுறதுக்கு பவுலர் சரவணன். ஆட்டத்தின் முதல் பந்து. நல்ல ஒரு லைன் அண்ட் லென்த்துங்க. டாட் பால். செகண்ட் பால். திரும்பியும் அதே லென்த்துங்க. இந்த பால் கொஞ்சம் லோ கெப்டாக வந்துருச்சு. டாட் பால். இவர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டருங்க. பேட்டிங்கில் சொன்ன மாதிரியே 2 6 அடிச்சிருந்தார். இப்போ பவுலிங்கும் நல்லா போட்டுட்ருக்காரு. நல்ல ஷார்ட் ஃபீல்டருக்கு பாலை கலெக்ட் பண்ணுறாருன்னு பார்ப்போம். கலெக்ட் பண்ணிட்டாருங்க. 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 1 ரன் மட்டுங்க. இப்போ ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் முத்து. லெக் பைங்க. லெக் பை முறையில் 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு பந்துங்க. இந்த பாலும் குத்தி பால் நல்லா டேர்ன் ஆகிருக்கு. மொதல் ஓவரோட லாஸ்ட் 2 பால்ஸ். ஸ்லாட்டில் இருந்த பாலை தூக்கி அடிச்சிருக்காருங்க. 6. ஓவருக்கு ஒரு பெரிய ஷாட் தேவைங்கிற நிலமையில் இந்த பாலை தூக்கி அடிச்சிருக்காருங்க பேட்ஸ்மேன் பிரகாஷ். லாஸ்ட் 1 பாலுங்க மொதல் ஓவரோட. நல்ல ஷாட்டுங்க. 6 போயிருக்குங்க. மொதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 14ங்க. 2வது ஓவர் போட வர்றதுக்கு பவுலர் அருண். இந்த ஓவர் இழுத்து பிடிச்சி போட்டாகணும். தூக்கி அடிச்சிருக்காருங்க ஆஃப் சைடில். ஓடி எடுக்கப்பட்ட 2ங்க. நல்ல ஒரு ஷாட். 2வது பந்து. 2வது ஓவரோட 2வது பந்து. தூக்கி அடிச்சிருக்காருங்க. 6. ஸ்லாட்டில் போல பாலை ரொம்ப தூரம் அடிச்சிருக்காருங்க. இப்படி ஒரு 70 to 80 மீட்டர்ஸ் போயிருக்குங்க இந்த பால். மொதல் 2 பாலுக்கு 8 ரன் கொண்டு வந்துட்டாருங்க பேட்ஸ்மேன் முத்து. வைடு பாலுங்க. இந்த பந்து ரீபால். 3வது பந்து. விக்கெட் கொடுத்துருக்காருங்க பேட்ஸ்மேன். போன பால் ஒரு நல்ல பாலுங்க. ஸ்டெம்ப் ஓவர் சைட் வந்திருக்கு. இப்போ ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் தினேஷ். வைடு பாலுங்க. பவுலர் ப்ரெஷரில் இருக்கார் போல். 2 வைடு போட்டிருக்காரு இந்த ஓவரில். நிறைய டாட் பால் போட வேண்டியிருக்கு.
டாட் பாலுங்க. ஆனால் பால் வைடு போட்டிருந்தாலும் இந்த பால் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு பவுலர். லாஸ்ட் 2 balls. நல்ல ஒரு லைன் அண்ட் லென்த்துங்க. டாட் பால். 2வது ஓவரோட லாஸ்ட் 1 ball. நல்ல ஷாட்டுங்க லாங் ஆஃபில். ஃபீல்டர் நல்ல ஃபீல்டிங்க. 1 ரன் மட்டும். 2 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 25ங்க. இன்னும் 12 பாலுக்கு 12 ரன் தாங்க அடிக்கணும். இப்போ நியூ பவுலர் அஜித்துங்க. ஃபர்ஸ்ட் 1 ball. நல்ல ஒரு பாலுங்க. பால் நல்லா குத்தி ஃபிட் ஆகிருக்குங்க. டாட் பால். 3வது ஓவரோட 2வது பந்து. தூக்கி போட்ட பந்துங்க. டாஸ் பாலாக மீட் பண்ணியிருக்காரு. 6. இன்னும் 10 பாலுக்கு 6 ரன் தாங்க அடிக்கணும். கேட்ச் தவற விட்டுருக்காங்கங்க. 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. இன்னும் 9 பந்துக்கு 5 ரன் மட்டும்தாங்க அடிக்கணும். நல்ல ஒரு பாலுங்க. நல்லா குத்தி பாலை கட் பண்ணுறாரு பவுலர் அஜித். லாஸ்ட் 2 balls. நல்லா இந்த பாலை குத்தி கட்டாச்சு. அடிச்சிருக்காங்க. 2 ரன் ஓடுறாங்களா? இல்லைங்க, 1 ரன் மட்டும். 3வது ஓவரோட லாஸ்ட் 1 ball. நல்ல பாலுங்க. இந்த பாலும் டாட் பால். நல்லா குத்தி பாலை கட் பண்ணுறாரு பவுலர் அஜித். நல்ல பவுலிங். 3 ஓவர் முடிவில் சீலையம்பட்டி அணியினர் 33 ரன்னுங்க. இன்னும் 6 பாலுக்கு 3 ரன் தேவைங்க. பவுலர் வினோத். நல்ல ஒரு பாலுங்க. பால் லோ கட்டாக போயிடுச்சு. டாட் பால். இன்னும் 5 பாலுக்கு 4 ரன் தாங்க தேவை. 2 பேருமே ப்ரெஷரில் இருக்காங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க. இன்னும் ஃபீல்டு யாரும் பாலை கலெக்ட் பண்ணலை. 2 ரன்னுங்க. ஓடி இருக்கப்பட்ட 2 ரன். இன்னும் 4 பாலுக்கு 2 ரன் தாங்க தேவை. பவுலர் சைடு தாங்க இப்போ ப்ரெஷர். நல்ல ஷாட்டுங்க. கவர்ஸில் அடிச்சிருக்காங்க. 2 ரன் ஓடிடுவாங்கன்னு பார்ப்போம். ஓடிட்டாங்க. இங்கே 2 ரன். வின் பை சீலையம்பட்டி. நல்ல ஒரு பேட்டிங்க பிரகாஷ். சீலையம்பட்டி அணியினருக்கு வாழ்த்துக்கள்.